அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீரின் ஹந்த்வாராவின் மசூதியில் குண்டுவெடிப்பானது நிகழ்ந்திருக்கிறது. நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 3 பேர் காயமடைந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவல்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், தகவல்களை. ஜம்மு காஷ்மீரின் ஒரு மசூதி பகுதியிலே குண்டு வெடித்திருக்கின்றது. இந்த குண்டு வெடிப்பில் 3 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஜம்மு காஷ்மீருக்கு உட்பட்ட ஹந்த்வாரா என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மசூதியில் தான் இந்த குண்டு வெடிப்பு நடந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. 3 பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள். ஜம்மு காஷ்மீர் பொறுத்தவரை ஜம்மு மற்றும் லடாக் என்று 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அண்மையில் பகல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் வரை உயிரிழந்திருந்தார்கள். அதன் பிறகு எந்த விதமான அசம்பாவித செயல்களும் ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே நடைபெறாமல் இருந்தது. இந்த நிலையில் தான் மசூதியில் ஒரு குண்டு வெடித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த குண்டு வெடிப்புக்கு பின்னணியில் யார் இருக்கின்றார்கள், ஏதேனும் நாசகர செயலுக்கான திட்டத்தோடு இந்த குண்டு வெடிக்கை செய்யப்பட்டிருக்கின்றதா என்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தவரை தேசிய புலனாய்வு முகமை அமைப்பினரும் நுண்ணிப்பாக கண்காணித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் தான் ஜம்மு காஷ்மீருக்குள் மசூதியிலே ஒரு குண்டு வெடித்து அந்த பகுதியில் இருந்த 3 பேர் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த சதி செயலுக்கு பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்பதற்கான விசாரணை வேகப்படுத்தியிருக்கின்றது. ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வெளியில் இருந்து பிற பாகிஸ்தான் பகுதியில் இருந்து ஊடுருவி வந்து தாக்குதல் சம்பவத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். அதுபோன்று இந்தியாவிற்கு வெளியில் இருந்து செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் ஏதேனும் தங்களுடைய ஆதரவாளர்கள் மூலமாக இந்த தாக்குதலை நடத்துவதற்கு முயற்சித்திருக்கின்றார்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஹந்த்வாரா என்கின்ற பகுதியில் தான் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. குண்டுவெடிப்பிலே 3 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். எந்த மாதிரியான குண்டு வெடித்திருக்கின்றது என்ற விவரங்கள் இதுவரை இன்னும் முழுமையாக வெளியிடப்படவில்லை. அதாவது சக்தி வாய்ந்த குண்டா அல்லது வேறு ஏதேனும் வகையிலான குண்டுகள் வெடித்திருக்கின்றனவா என்பது உட்பட பல்வேறு விவரங்கள் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த குண்டை பொறுத்தவரை அந்த பகுதியில் வெடித்ததற்கான காரணம் என்ன என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்படுகின்றது. வேறு ஏதேனும் ஒரு பகுதியில் இந்த குண்டை வைத்து சதி செயலில் ஈடுபடுவதற்காக யாராவது திட்டமிட்டிருந்தார்களா, முன்கூட்டியே இது வெடித்திருக்கின்றதா, அல்லது இந்த மசூதியை குறிவைத்துதான் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடத்தப்பட்டிருக்கின்றதா என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் தேசிய புலனாய்வு முகமை உள்ளிட்ட அமைப்பினர் தீவிரவாத செயல் தொடர்பான அந்த புலனாய்வு அமைப்புகள் வெளியிடக்கூடிய தகவல்கள் மூலமாக நாம் பெற முடியும். தற்போது வரை ஹந்த்வாராவில் வெடித்திருக்கக்கூடிய இந்த மசூதி பகுதி குண்டுவெடிப்பில் 3 பேர் காயமடைந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.